இந்திய மண்ணில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் தொடரை வென்று தென்னாப்பிரிக்க அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டி தோல்விக்கு பிறகு இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி எழுச்சி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. சுப்மன் கில் காயத்தால் விலகியதால் ரிஷப் பந்த் அணியை வழிநடத்தினார். ஆனால் இரண்டாவது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களை குவித்து வலுவான அடித்தளம் அமைத்தது. இந்திய அணி 201 ரன்களுக்கு சுருண்டு ஃபாலோ ஆன் ஆன போதிலும் தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமா ஃபாலோ ஆன் வழங்காமல் பேட்டிங்கை தொடங்கினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸில் 260 ரன்களுக்கு டிக்ளேர் செய்ததன் மூலம் இந்திய அணிக்கு 549 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இதனால் இந்திய அணி அதிரடியாக விளையாடி இலக்கை துரத்துமா அல்லது போட்டியை சமன் செய்ய போராடுமா என எதிர்பார்ப்பு எழுந்தது. இருப்பினும் போட்டியின் கடைசி நாளில் தென்னாப்பிரிக்க பந்துவீச்சாளர்களை ஆதிக்கம் செலுத்தினர். இந்திய அணியினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேறினர். ஓரளவு தாக்குப்பிடித்து விளையாடிய ரவீந்திர ஜடேஜா அரை சதம் விளாசி ஆறுதல் அளித்தார். இறுதியில் இந்திய அணி 140 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. 408 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 2-0 என இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது. இதன் மூலம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி மோசமான சாதனையை பதிவு செய்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இந்திய அணி 5வது இடத்திற்கு சரிந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தில் நீடிக்கிறது. இந்திய அணிக்கு அடுத்ததாக அடுத்த ஆண்டு ஆகஸ்டில் தான் டெஸ்ட் தொடர் என்பதால் அதற்குள் தவறுகளை சரி செய்து மீண்டு எழுவோம் என்று இந்திய அணி கேப்டன் ரிஷப் பந்த் தோல்விக்கு பிறகு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.